ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இப்போ நடந்துட்டு இருக்க அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வருதுன்னு இதுவரை எக்ஸாம் அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிவ்யூஸ் வந்துட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனாலிசிஸ் அண்டு கிராஜுவேட் லெவல் அனாலிசிஸில் வர்ற கொஸ்டின்ஸ் அண்டு அதோட ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு போங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரயில்கோல் டெலகிராம் சேனலில் குயிக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், அதையும் செக் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் அண்டு டிஸ்கஷன் குரூப்போட லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ பிகேன் த ஃபரைசி மூமெண்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹாஜி சிராயதுல்லா. இது எப்போ எத்தனை இயர்லன்னு கூட நெக்ஸ்ட் ஷிஃப்ட்ஸ்லாம் வரலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 1818 எய்ம்ட் அட் ரிமூவிங் அன்இஸ்லாமிக் ப்ராக்டிசஸ்க்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த மூமெண்ட். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 9000 ரன்ஸ் இன் T20 கிரிக்கெட்? இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே டாப் 50 CAல மேக் பண்ணியிருப்பேன், ஜூலையில் கூட. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்பிரேக்கபிள் ரெக்கார்டிங் கிரிக்கெட்டுமே ரயில்வேல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, விராட் கோலி. நெக்ஸ்ட்டு, விச் பேங்க் வாஸ் த ஃபஸ்ட் பிரைவேட் பேங்க் ஆஃப் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, இண்டஸ்இண்ட் பேங்க். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். 1994, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை தான். பிர்சா முண்டா இஸ் அசோசியேட்டட் வித் விச் ரெபிலியன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முண்டா ரெபிலியன். பிர்சா முண்டா லெட் த உல்குலான் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது கிரேட் டிமுல்ட். இதுக்கு இன்னொரு நேம் தான் உல்குலான், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ட்ரைபல்ஸ்க்காக. இதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தான். ரெபிலியன், முண்டா ரெபிலியன், கொல் ரெபிலியன், இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் எக்ஸாமுக்கு முன்னாடி டிப்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு டே ரிவ்யூலேயுமே இதெல்லாம் சொன்னது. அது போக நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பேங்க் இருக்கட்டுமே, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தது. அதையுமே அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டில் உள்ளவங்களாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விமன், ஃபஸ்ட்டு மேன், ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல், இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுட்டு அடுத்த எக்ஸாம் எழுத போங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பவர்ஸ் த சுப்ரீம் கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ்? ஆன்சர் ஆர்டிகல் 32. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுற ரிட்ஸ்க்காக, இது ஹை கோர்ட்டுக்கு. இதுவுமே ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின் தான். இது நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வீடியோலையுமே போட்டிருந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 32 தான் அம்பேத்கர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், விச் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் பிளெயின் ஏரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி, அலுவியல் சாயில். இது வந்து ஃபெர்டைல் சாயில் கவர் இண்டோ கேஞ்சடிக் பிளெயின்ஸ் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். எந்த ஏரியான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. இண்டோ கேஞ்சடிக் பிளெயின்ஸ் இதுவுமே நம்ம சொன்னதான். சாயில், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், இது ரிலேட்டடாகவும் பார்த்துக்கணும் வித் மேப் ஸ்டடி. அப்போ தான் எந்த ஏரியாவில் எது லொக்கேட் ஆகிருக்கு, எந்த பிளாட்டியூவில் எந்த மினரல் வருது, எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து, ஹூ டிட்டர்மைன்ஸ் த டாஸ்க் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்? ஆன்சர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி. இதுவுமே பார்த்தீங்கன்னா 7th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிவைட் சப்ஜெக்ட் இன்டு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அதை வச்சு வரக்கூடியது தான் இது. இந்த ஷெடியூல் மட்டும் கூட திரும்ப எடுத்து கேட்கலாம். ரிப்பீட்டடாக ஷெடியூல், பார்ட்டு, அடுத்து ஆர்டிகிள்ஸ், அதுவுமே இம்பார்ட்டண்ட் ஆர்டிகிள்ஸ் வித் சப்டிவிஷன், அதாவது 51 சப்டிவிஷன், 243 சப்டிவிஷன், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் பஞ்சாயத் ராஜ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 33%. இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்தது? 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுவுமே ரிப்பீட்டடு தான், ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின். ஒரு ஷிஃப்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் ரிவ்யூ ரொம்ப முக்கியம். ரிவ்யூ இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஃபர்தர் ஷிஃப்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நீங்கள் ரிவ்யூவை பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அடுத்து, இன் விச் இயர் வாஸ் த மாடர்ன் இந்தியா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட்? Answer 1857. The first 3 modern universities were set up in 1857 at Calcutta, Bombay and Madras. The 4 Vedas are related to என்னதுன்னு கேட்டிருக்காங்க. Answer option B,
ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், ப்ரேயர்ஸ் அண்ட் நாலேஜ். இது சிம்பிள் கொஸ்டின் தான். 4 வேதாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இது என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று சாங்ஸ்க்கு வரும், இன்னும் ப்ரேயருக்கு வரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓல்டஸ்ட் வேதா இது முன்னாடியே கேட்டது. ஓல்டஸ்ட் வேதா என்ன அப்படின்னு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின். இப்போ அதே மாதிரி இப்போது வேதா சம்மந்தப்பட்டது இன்னொன்று வருது. அப்போது நம்ம இன்னும் அடுத்து வரக்கூடியவங்களாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு வேதாவும் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதில் முக்கியத்துவமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின், மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் மணிப்பூர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மணிப்புரி. மெய்ட்டின்றது நேமு. இதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் மணிப்பூர் அண்ட் ரிட்டன் இன் மெய்ட்டி ஸ்கிரிப்ட். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் ஆஃப் May 2025? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. ஆப்ஷன் பி. இவர் தான் பார்த்தீங்கன்னா 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. 52nd அவர் தான் வந்து கரண்ட்டில் இருக்கார். மேலே தான் வந்து மாறினாங்க. மே பாதியில், May 14th தான் 52nd சீஃப் ஜஸ்டிஸாக மாறிப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா BR கவாய்னு ஒருத்தர் வந்திருப்பார். அது ஆப்ஷன்லேயே கொடுக்காததுனால சஞ்சீவ் கண்ணா போட்டுடலாம், தப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு, வென் வாஸ் இந்தியன் ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ்ட்? ஆன்சர் 1715 அட் சென்னை. 18th centuryயில் ஓப்பன் பண்ணது. நெக்ஸ்ட், விச் விட்டமின் இஸ் நாட் ஃபேட் சாலிபிள்? அதாவது வாட்டர் சாலிபிள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா B and C தான். ஆன்சர் ஆப்ஷன் B and C ரெண்டுமே வரும். இதில் கொடுத்துருக்கிறது B மட்டுன்றதுனால B ஆனால் சூஸ் பண்ணிக்கலாம். B and C சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா B and C போட்டுக்கோங்க. இதுக்குமே நம்ம இதில் சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது, க்ளூவோட வீடியோ வித் க்ளூ விட்டமின்ஸ்க்கு. அதுலேயே யார் விட்டமின்ஸுன்ற நேம் வச்சா, எப்போ வந்தது, ஒவ்வொரு விட்டமினுக்கும் என்னென்ன கெமிக்கல் நேமு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு. அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டு ஸ்டாப் த நியூக்ளியர் பாம் வேர் வாஸ் த மீட்டிங் ஹெல்ட்? எங்கே வச்சு நடத்திருப்பாங்க? யுனைடெட் நேஷனில் தான் வச்சு தான் நடத்திருப்பாங்க. யுனைடெட் நேஷன் ஆஃபன் கண்டக்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸ் ஆன் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட். சிம்பிள் கொஸ்டின் தான். ஹவு மெனி ஜட்ஜஸ் வேர் அப்பாயிண்டட் இன் May 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி 3. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரியா, விஜய் பிஷ்னாய், சந்துர்கர் இவங்க 3 பேர் தான். அடுத்து, விச் இஸ் த டெர்மரிக் வெரைட்டி ரீசென்ட்லி டெவலப்டு பை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் கோழிக்கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் IISR சூர்யா இஸ் எ ஹை yielding டெர்மரிக் வெரைட்டி டெவலப்டு பை IISR கோழிக்கோடு, கேரளா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிராவிடியன் ஸ்டைல்? ஆன்சர் கோபுரம். நம்ம இது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அதுதான் வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டைல்னு சொல்ல வராங்க. இந்த சொல்லியிருந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் மெயின்லி இன் சவுத் இந்தியா. அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நேம் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. அஸ்தானா, அப்புறம் லைக் மெயின் ஸ்ரெயினுக்கு ஒரு நேமு, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து அனாலிசிஸ் வீடியோவில் கிராஜுவேட் லெவல் அதுலேயும் சொல்லியிருப்பேன். பழைய YCT சால்வ்டு ஜென்ரல் அவேர்னஸ்லேயுமே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆப்ஷன்ஸோடு டீச் பண்ணியிருப்பேன். அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து, அண்டர் விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 10% ரிசர்வேஷன் ஹேஸ் பீன் கிவன் டு EWS செக்ஷன்? ஆன்சர் 103rd அமெண்ட்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். லாஸ்ட்டு 5 to 10 அமெண்ட்மெண்ட்ஸ் படிச்சுக்கிறது நல்லது அப்படின்னா மொதல் வீடியோலையும் டிப்ஸில் இருந்தே முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிப்ஸு ஃபார் எக்ஸாம் அதுலேயும் சொல்லியாச்சு, ஃபஸ்ட்டு டே அனாலிசிஸ்லேயும் சொல்லியாச்சு. அப்படியே வந்திருக்கு 10% ரிசர்வேஷன் EWS. இதுக்கு நான் க்ளூ வச்சு முன்னாடிலாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா, இங்கே 3ன்னு இருக்குது. 3க்கு இங்கே EWS ஒரு கம்யூனிட்டி அப்படியே கொண்டு வந்தாங்க, ஒரு கேட்டகரியை இன்க்ளூட் பண்ணி ரிசர்வேஷன் கொடுத்து 3 எழுத்துள்ள ரிசர்வேஷன். அந்த 10ன்றது 10% ரிசர்வேஷனுக்கு லிங்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்? சிம்பிள் கொஸ்டின், சேவ். இது போக டிஃபிகல்ட்டாக உள்ளதுக்குமே டிஃபிகல்ட் ஷார்ட்கட்க்குமே PDF நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணி அந்த 3 PDF ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்ரிவேஷன் அண்டு ஷார்ட்கட் கீ. அதுலேருந்து இப்போ வரைக்கும் கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து, விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் க்ரோ இன் த மெடிட்டரேனியன் ரீஜன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஷ்ரப் அண்டு மிக்ஸ்டு டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். இதுவும் ஆல்ரெடி சொன்னதான். ஃபாரஸ்ட், சாயில், மினரல் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜியாகிரஃபியில் இதெல்லாம் ரொம்பவே
இம்பார்ட்டண்ட்டு. ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தாச்சு. ஸ்ரப் அண்ட் மிக்சடு டெசிடஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும்? மெடிட்டரேனியன் ரீஜியன். இதே மாதிரி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் எந்தெந்த ரீஜியன், என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் விளையுது அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, வென் அண்ட் வேர் வாஸ் 2025 யுனைடெட் நேஷன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? ஆன்சர் 9-13 ஆப்ஷன் பி, ஜூன் 2025. எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைஸ், ஃப்ரான்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் பயோடைவர்சிட்டியும் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஓசன் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் இன் த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 151. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு 2011 சென்சஸ்? சென்சஸ்லாம் நான் முன்னாடி 6 months முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒவ்வொரு அனாலிசிஸ் வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அதிலிருந்து இப்போ வரை கேட்டுட்டு தான் இருக்காங்க. 382 persons per square kilometer. அடுத்து, வாட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன் பிளேஸ் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கஞ்சன்ஜங்கா. எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8586. ஈஸியாக இருக்கும், 85-86 மீட்ரு. இந்தியாஸ் ஹையஸ்ட் பீக் லொக்கேட்டட் இன் சிக்கிம். எவரெஸ்ட் ஆனால் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நேபாளில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போடணும். நெக்ஸ்ட்டு, இன் விச் பார்ட் ஆஃப் அக்பர்நாமா இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு மிலிட்ரி சிஸ்டம் மென்ஷன்டு? ஆன்சர் ஏனி அக்பரி. இதில் தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ, மிலிட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே. இது எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் ஃபாசல் ஏனி அக்பரி. அடுத்து, அக்கார்டிங் டு 2001 சென்சஸ். திரும்பி பாருங்கள், சென்சஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் பி, 31% தான் அர்பன் பாப்புலேஷன். அடுத்து, இந்திரா எக்ஸசைஸ் டேக் பிளேஸ் பிட்வீன். இது இந்தியா, இங்கே 6 ஏக்கர் ரஷ்யா, அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுவுமே யாருன்னே சொன்னது தான், மிலிட்ரி எக்ஸசைஸ். முன்னாடியே கூட நம்ம பார்த்தோம், ஒரு மார்க் ட்ரில் இந்தியாவுக்குள்ளேயே ஹை லெவலாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்லி. அப்போவுமே நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் அனாலிசிஸ் வீடியோவில் இருந்தே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி. அடுத்து, பேட் பெயிண்டிங் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. பேட் அப்படின்றது ராஜஸ்தான். இதுவுமே ரிப்பீட்டட் தான், ரயில்வேயில் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி மகாராஷ்டிராக்கெலாம் வர்லி அப்படின்றதெல்லாம் வரும், இதுவும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல் 48A இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இது சம்மந்தப்பட்டது தான் 48A ஆர்டிக்கிள். இது நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம், இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் ஆர்டிக்கிள், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்புறம் அது பார்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னா 1 to 50 ஆர்டிக்கிள் பார்த்துட்டு 51ல் சப்டிவிஷன் பாருங்கள், 243லையும் சப்டிவிஷன் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு, விச் அமெண்ட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு பஞ்சாயத் ஆர்கனைசேஷன்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 73rd அமெண்ட்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இப்போ உல்டாவாக கேட்டிருக்காங்க. கிவ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின் அண்டு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்னும் இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் ரிவ்யூன்றது முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஷார்ட்கட் டு ரீநேம் ஃபைல் இன் கம்ப்யூட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி, F2. இதுக்குமே நம்மளுக்கு PDF இருக்குது இன் அவர் டெலகிராம் சேனல். இது விண்டோஸ் OSல சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. F2ன்றது ஹெல்ப்புன்றதுக்கு F1 வரும். இதையுமே நான் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்னு சயின்ஸ், கம்ப்யூட்டர் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதுலேருந்துமே இது எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து, ரீசெண்ட்லி விச் கண்ட்ரி பிகேம் த 10th மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தோனேஷியா. இது நம்ம டாப் 50 CAல உள்ள கொஸ்டின் தான், இது அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அண்டர் RTI Act 2005 வாட் இஸ் த டைம் லிமிட் டு ஆப்டைன் இன்ஃபர்மேஷன்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 30 days. ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட இயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது எத்தனை டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது போக நான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன், ஸோ அது கூட கேட்கலாம். ஆர் 48 hours இன் கேஸ் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி சம்மந்தப்பட்டதுக்கு. நெக்ஸ்ட்டு, டு இம்ப்ளிமெண்ட் GST விச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாஸ் மேட் அண்ட் இன் விச் இயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 122nd அமெண்ட்மெண்ட் பில் 2014. இதுக்கு தான் நான் கடைசி இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாமே பார்த்துருங்க அப்படின்னு அது அமெண்ட்மெண்ட் பில் நம்பருமே கேட்டிருக்காங்க. இது எந்த இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு இருக்குது, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டதும் இங்கே கொடுத்துருக்கேன்.
ஹூ டெவலப்டு த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் டிரான்ஸ்போர்ட் பைப்லைன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டாடா ஸ்டீல் தான் கொண்டு வந்தாங்க. ப்ரொவைட் க்ரீன் எனர்ஜி யூஸ். டாடா ஸ்டீல் டெவலப்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பேஸ்டு ஸ்டீல் பைப்லைன். அடுத்து அமாங் த கிவன் ஆப்ஷன்ஸ் விச் இஸ் ஏ லாந்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சீரியம். இதோட அட்டாமிக் நம்பர் 57 to 71 ஆர் ரேர் எர்த் மெட்டல். சீரியம் இஸ் த மோஸ்ட் abundant லாந்தனைட்ஸ். இதுக்கு தான் பீரியாடிக் டேபிள் மெயினாக பார்த்துக்கோங்க. லாந்தனைட்ஸ், அப்புறம் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பரு, இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓவராலாக எல்லாமே பீரியாடிக் டேபிளில் கவர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ஜெயின் ட்ரெடிஷன் ஹவு மெனி டோட்டல் அகமாஸ் சாஸ்திராஸ் ஆர் தேர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 45. நெக்ஸ்ட்டு, பிரவேசி பாரதிய திவஸ் 2025 இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புவனேஸ்வர், ஒடிசா. இதுவுமே நம்ம டாப் 50 சிஏ கொஸ்டின் தான். எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க? 9th January டு ஹானர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் டயஸ்பொரா. வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் க்ரானிக் பாவர்ட்டி? பாவர்ட்டிக்கு மெயினான ரீசன், க்ரானிக் பாவர்ட்டிக்கு எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஹெல்த், எஜுகேஷன் அண்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நெக்ஸ்ட்டு, ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த மானிட்ரி பாலிசி கமிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆர்பிஐ கவர்னர், 3 எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் அண்டு 3 ஆர்பிஐ அஃபீஷியல்ஸ். இவங்க தான் மானிட்ரி பாலிட்டி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மானிட்ரி பாலிசி கமிட்டி. நெக்ஸ்ட், ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது தான். நெக்ஸ்ட்டு, ஹூ என்டர் த சிஸ்டம் ஆஃப் சதிப்பிரதா? ஆன்சர் வில்லியம் பெண்டிக். 1829 அபாலிஷ் பண்ணப்பட்டது. இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாம் ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின். ரவுலட் ப்ராசஸ் இஸ் ரிலேட்டட் டு. எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங். ஆப்ஷன் சி. அடுத்து, ஹூ வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு செஸ் கிராண்ட் மாஸ்டர்? ஃபஸ்ட்டு சூப்பர் ரேட்டிவ் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆன்சர் விஸ்வநாத் ஆனந்த். ஆப்ஷன் ஏ. 1988 அண்ட் எ ஃபார்மர் வைல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணவர், அதனால் வேர்ல்டு சாம்பியன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் GUI? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் யூஸிங் ஐகான் அண்டு விண்டோஸ். அதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் மெனூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் கமெண்ட்ஸ்க்காக அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, விச் கண்ட்ரி லைஸ் டு த சவுத் ஆஃப் இந்தியா? சிம்பிள் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி, ஸ்ரீலங்கா. இஸ் செப்பரேட்டட் பை இந்தியா பை பால்க் ஸ்ட்ரெயிட் அண்டு கல்ஃப் ஆஃப் மன்னார். இதான் செப்பரேட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்கா எந்த ஸ்ட்ரெயிட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு தான் நான் நோட் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு, விச் டேக்ஸ்? இதுவுமே மேப் ஸ்டடி இருந்தால் இன்னுமே ஈஸி. இதுபோக மற்ற கண்ட்ரிஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நியர்பை ஸ்டேட்ஸ் ஒட்டி இருக்கிறது, இன்னொரு ஸ்டேட்டோட இன்னொரு ஸ்டேட் பக்கத்தில் இருக்கான்னு கூட கேட்கலாம். இதுக்காக தான் நான் மேப் ஸ்டடியை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட், விச் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த 88th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சர்வீஸ் டேக்ஸ். ஆர்டிகல் 268A இப்படி வந்தது. லேட்டர் மெர்ஜ்டு இன்டு ஜிஎஸ்டியோட சேர்த்துட்டாங்க 2017. அடுத்து, அட் ருஸ்குல்யா பீச் மாஸ் நெஸ்டிங் ஆஃப் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் டேக் பிளேஸ் நடந்திருக்கு. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காங்க. நம்மளுக்கு டர்ட்டில் அதிகமாக இருந்தது அப்படின்றது பார்த்தாலே ஆலிவ் ரிட்லி அதிகமாக இருக்கிறது ஒடிசா தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா அண்ட் பஞ்சாப் ரிலேட்டட் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டில்ஸ் அதிகமாக அலையுது. எங்கே எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் கஞ்சம், க்ளோஸ் டு பர்மப்பூர் அண்டு விசாகப்பட்டினம். ஒடிசாஸ் கஹிர்மாதா தேவி அண்டு ருஷிகுல்யா பீச் ஆர் வேர்ல்ட் ஃபேமஸ் நெஸ்டிங் சைட்ஸ் ஃபார் ஆலிவ் ரிட்லின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த 180 degree லாங்கிடியூட் லைன் இஸ் நோன் அஸ் இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன். இதெல்லாம் ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின். அது மாதிரி இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரு, கேப்ரிகான், இதெல்லாம் எந்த கண்ட்ரீஸ், எந்த ஸ்டேட்ஸ் இதெல்லாம் டச் ஆகி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அந்த ஆங்கிளும் கொடுத்துருவாங்க சில நேரம். 23 1/2 degree நார்த்தா சவுத்தா அப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து, ஹூ ஓன் த 2025 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அவரோட ஈவெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஜாவ்லின் த்ரோ. ஆஃப்டர் த ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரே ஆஃப் 1919 விச் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு? எது ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் கமிட்டி. இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டட் ரயில்வே கொஸ்டின் தான் இதெல்லாம். இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் மூமெண்ட் வாஸ் கால்டு பை மகாத்மா காந்தி எஸ் அ ஹிமாலயன் பிளெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க.
ஆல்ரெடி சொன்னது தான், காந்தி ரிலேட்டட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு எப்போ 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மாடர்ன் இந்தியாவும் காந்தி ரிலேட்டடு ரயில்வே எப்போவுமே ஃபோக்கஸ் வச்சு கேட்காம விட மாட்டாங்க. ஆன்சர் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், காந்தி கால்ட் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆஃப்டர் சௌரி சௌரா இன்சிடென்ட் இன் 1922, காலிங் இட் இஸ் அ ஹிமாலயன் பிளெண்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ ரோட் த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. The book explained the drain of wealthy theory under British rule. Next, who wrote the book Two States and Malabar Days னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்கே நாராயணன். இதுவுமே ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின். மலபார் டேஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அது போக மால்குடி டேஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவுமே கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. The 61st Constitutional Amendment Act is related to னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ரிடக்ஷன் ஆஃப் voting ஏஜ் ஃப்ரம் 21 to 18 years. இந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ஸ்லேயே கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நடக்கிற எக்ஸாமில் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ஸ், அதனால தான் ரிவ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. இல்லைன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா 61st Constitutional Amendment Actை ஆன்சரில் கொடுத்துட்டு ஏதோ கொஸ்டினாக கொடுத்தும் கேட்கலாம், இல்லை 18 to 21 அப்படின்னு மாற்றியும் கேட்கலாம் அடுத்து வரக்கூடிய இடத்துல. இல்லை 61st Constitutional Amendment Actோட இயரும் கேட்கலாம், 1989. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல் 25 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டதில் தான் இது வரவே செய்யும். இது ஆல்ரெடி சொன்னது தான், ஆர்டிகல் 50 வரைக்குமே படிச்சுக்கிறது நல்லதுன்னு. அதுவுமே ஃபண்டமெண்டல் ரைட்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஆன்சர் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ஆப்ஷன் சி. இதுக்கு க்ளூவோட நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. க்ளூ வீடியோ அவைலபிள் இன் அவர் சேனல் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த அப்போனண்ட் ஆஃப் குவாசிம் இன் த பேட்டில் ஆஃப் பிளாசி? இம்பார்ட்டண்ட் வார்ஸ்னு ஆல்ரெடி நான் சொன்னது காரணம் இதுதான். அப்படியே பேட்டில் ஆஃப் பிளாசி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிராஜுத்தௌலா, ஆப்ஷன் சி. 1757 பிட்வீன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்டு சிராஜுத்தௌலா அவங்க 2 பேருக்கு நடந்த போருக்கு பேர் தான் பேட்டில் ஆஃப் பிளாசி. அடுத்து, a question is related to 88th Constitutional Amendment Act. It is associated withன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர்வீஸ் டேக்ஸ். ஒரு ஷிஃப்ட்டில் சர்வீஸ் டேக்ஸை இப்படி கேட்டுட்டு இன்னொரு ஷிஃப்ட்டில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போது ஆர்டிகல் 268 நம்ம அடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வரலாம். அடுத்து ஜிஎஸ்டி ரிலேட்டடு, இது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். டைரக்ட் டேக்ஸ் அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ், இதுக்கான டைப்ஸும் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன டேக்ஸ்லாம் வருது, இதில் என்னென்ன டேக்ஸ்லாம் வருதுன்னு. நெக்ஸ்ட்டு, தீபிகா குமாரி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆர்ச்சரி, ஆப்ஷன் பி. ரீசன்ட் வின்னர்ஸ் ஆஃப் மேஜர் ஈவெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களோட ஈவெண்ட் இந்த மாதிரி கேட்பாங்க, என்ன ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி அவார்டு வாங்கியிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டுமே பார்த்துக்கிறது இன்னும் நல்லது. ஃப்ரம் ஜார்க்கண்ட் இவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பைத்தான், C++, ஜாவா எல்லாமே வரும். ஸோ ஆப்ஷன் டி. வைட்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வைட்லி யூஸ்ட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இது போக வெப் ப்ரௌசர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு, இது எல்லாமே நம்ம டாப் எக்ஸ்பெக்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸு இது எல்லாத்துக்குமே கொஸ்டின் போட்டிருக்கோம். அதுலேயுமே நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது போக அனலிசிஸ் வீடியோலையுமே இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆப்ஷன் வைஸ் ஒவ்வொன்றும் எது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மொசில்லான்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது இதில் வரும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு டெஃபினேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அது போக மிச்சம் இது போக விட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே, கொஸ்டின்ஸ் ரிலேட்டடு, அப்புறம் அனலிசிஸ், அப்புறம் நம்மளுக்கு தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ், ஆஸ்பிரன்ஸ் ரிவ்யூ எல்லாமே நம்ம ட்ரையல் கோல் டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது டிஸ்கஷன் குரூப், இதுலேயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கஷன் குரூப்பு இதுலேயுமே ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட ரிவ்யூ டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ், இன்ஃபோ எல்லாமே இந்த டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஓவராலாக பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம
ப்ரெடிக்ஷன் படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரெடிக்டட் டாப்பிக்கில் இருந்து தான் கேட்டுட்ருக்காங்க. அதனால் நம்ம சொன்ன டாபிக்ஸ் அண்டு 3 அனாலிசிஸ் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். 3 அனாலிசிஸ் ஃபார் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம். அதையுமே நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அது போக மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அடுத்து பார்ப்போம். மேக்ஸ் ரீசனிங் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குமே இந்த 3 அனாலிசிஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 55+ அவுட் ஆஃப் 60 உறுதியாக வாங்கிடுவீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். நம்ம மேக்ஸில் வந்து இந்த 3 அனாலிசிஸ் வீடியோவில் நான் சொன்னது போக எக்ஸ்ட்ராவாக கேட்ட சம்முன்னு பார்த்தா த சர்க்கிள் வித் குவாட்ரிலேட்ரல் ஆர் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அதை நான் எடுத்து செய்யலை, ஆனால் அந்த சம் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துக்கோங்க. சர்க்கிள் தனியாகவும் பார்த்துக்கணும், சர்க்கிளோட ட்ரையாங்கிள் உள்ளே வர்றது வெளியே வர்றது குவாட்ரிலேட்ரல் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஜாமெட்ரிக்கு இதில் எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஒரு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்துடுது. நெக்ஸ்ட்டு ரீசனிங் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் ஈஸியாகவே 30 அவுட் ஆஃப் 30 கண்டிப்பாக வாங்கிடலாம். பசில்ஸ் எல்லா ஷிஃப்ட்லேயுமே 4 கேட்டுடுறாங்க. அதனால் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. நான் விட்டுப்பட்ட மேக்ஸில் நான் சால்வ் பண்ணாத மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு வர்ற சம்மை செஞ்சு காமிக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நான் அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த சம்மும் எக்ஸாமில் கேட்ட மாதிரி உள்ள பேட்டர்ன் அதையும் நான் இப்போ எடுத்து செஞ்சு காமிச்சிடுறேன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடுது. கொஸ்டின் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20%. அவங்க கேட்குறது செகண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன, செகண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துட்டு அவங்க இதையும் கொடுத்துட்றாங்க. செல்லிங் ப்ரைஸ் அதையும் கொடுத்தாச்சு 72. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20% கொடுத்தாச்சு. 20% என்ன 1/5. அப்போது 5 4 ஆகுது. செகண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. அப்போ எக்ஸு ஒய் போட்டாச்சு. கடைசி இது மார்க்கெட் ப்ரைஸு, இது செல்லிங் ப்ரைஸ். ஓவராலாக இப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வருது 100ன்னு வந்திருக்கு. விற்கும் போது 72 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேன்சல் அவுட் பண்ணேன்னா இங்கே 5 இங்கே 20,000 5 டேபிள் அடித்தோம்னா இங்கே 4 டேபிள் அடித்தோம்னா இங்கே 10 நெட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிருக்கு 20 18 ஆயிருக்கு. 2 கம்மியாக இருக்குது. 20லேருந்து இன்ட்டு 100 போட்டேன்னா 1/10. 100/10ன்றது 10%. இதுதான் செகண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்படி ஒரு சம் கேட்டுடுறாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி டைப்பில் ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா இப்படி வந்துடுது. மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 1300 இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இது வந்து மார்க்கெட் அப் பை எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 35% மார்க்கெட் அப் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டுக்கு சோல்ட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, இப்படி கொஸ்டின் வருது. இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டு உங்கள் கையில் மார்க்கெட் பர்சன்டேஜும் மார்க்கெட் பர்சன்டேஜ் அதுவும் கையில் இருந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் இருந்தால் A+B+AB/100 இதுதான் ஃபார்முலா. இது ஆல்ரெடி கிராஜுவேட் அனாலிசிஸ் வீடியோவில் சொன்ன சம் தான். அதே மாடலாக வந்திருக்கு. அதனால தான் எல்லா அனாலிசிஸ் வீடியோ அண்டு 3 அனாலிசிஸ் வீடியோ ஃபார் யூஜி எக்ஸாம் போட்டிருக்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். கிராஜுவேட் அனாலிசிஸ் அண்ட் இது ரெண்டையும் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் 57 கிட்ட வாங்கிடலாம் 60க்கு. இப்போ 35% மார்க்கெட் பர்சன்டேஜா, இது ஏ. பின்றது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ன்றதால மைனஸில் போடுறேன். அப்புறம் ஏபின்றது 35 × 20 அப்போ 700 ஆச்சு. இதை மைனஸில் இருக்கிற டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மைனஸில் வரும். அப்போ -/100. இதை சால்வ் பண்ணால் 35 - 20 15. 15 - 7ன்றது 8%. 8% எப்படி பாசிட்டிவில் வருது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். ஆன்சரும் 8% தான். சப்போஸ் ஆன்சர் இதில் பண்ணி நம்மளுக்கு நெகட்டிவில் வந்தால் அது லாஸ் பர்சன்டேஜாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. மிச்சம் எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோவில் உள்ளது தான் ரிப்பீட் ஆகிட்டே வருது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆகஸ்ட் 20th ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு வரைக்குமே கேட்டுட்டேன்.
டில் ஆகஸ்ட் 20 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வரைக்குமே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். எந்த டைப் அப்படின்னா நம்ம அனலைசிஸ் வீடியோ 3 அனலைசிஸ் வீடியோ அண்டு திஸ் வீடியோ சம்மந்தப்பட்டதான். இது போக நான் அதில் சொன்னது போக எக்ஸ்ட்ராவாக கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் அண்டு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம டெலகிராம் சேனல் அண்டு டிஸ்கஷன் சேட் குரூப் ரெண்டுலேயுமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஸ்பிரண்ட்ஸுமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கொஸ்டின்ஸ் இதில் போடுறாங்க, அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வருது, சேம் டைப் தான் வருதா, எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்க, எதில் ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி அதுலேயும் நீங்கள் அடுத்து வரப்போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.